வெல்கம் டு மேக்ஸிமஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேக்ஸிமா மினிமா ஃபார் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டூ வேரியபிள். ஸோ ரெண்டு வேரியபிள் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனில் எப்படி மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கிராஃப் பாருங்க. இந்த கிராஃபை பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக எந்த பாயிண்ட்ல இந்த கிராஃப் மேக்ஸிமமாக இருக்கு மினிமமாக இருக்கு உங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் தான் மேலே ஹைட்டாக இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல தான் ரொம்ப பீக்ல இருக்கு. ஸோ இதை மேக்ஸிமம் பாயிண்ட்னு சொல்லலாம். ஸோ இங்கே தான் ரொம்ப லோவாக இருக்கு. இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்ம மினிமம்னு சொல்லலாம். ஸோ அப்படி கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷனாக பார்த்தோன்னா ஒரு ஃபங்க்ஷனை நம்ம ஈஸியாக எந்த பாயிண்ட்ல மேக்ஸிமமாக இருக்கு மினிமமாக இருக்குன்னு நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் அதுவே இப்படி ஒரு அல்ஜிபிரிக் ரெப்ரஸன்டேஷன்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 1/x பிளஸ் 1/y. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனில் எந்த பாயிண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் மேக்ஸிமமாக இருக்கு மினிமமாக இருக்கு இல்லை எது இந்த ஃபங்க்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன மினிமம் வேல்யூ என்னன்னு நம்மளால பார்த்த உடனே சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம்னா அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ அப்போ அந்த ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, find fx that is dou f by dou x, fy that is dou f by dou y. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம இங்க பார்க்கறது டூ வேரியபிள் f of x, y ன்னு ரெண்டு ஃபங்க்ஷன் பார்க்கணும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை பார்ஷியலா எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, அப்புறம் பார்ஷியலா ஒய்க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கொடுத்த உடனே ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பார்ஷியலா எக்ஸுக்கு பண்ணிடணும், அப்புறம் பார்ஷியலா ஒய்க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா ஒன்றும் இல்லை, இந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் எந்த பாயிண்ட்ல ஜீரோவா இருக்கோ அது கிரிட்டிக்கல் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா, fx that is dou f by dou x dou f by dou y, அதை நம்ம ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும். ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும்னா நமக்கு ஈக்குவேஷனோ இல்ல சம் எக்ஸுக்கு ஒரு பாயிண்ட்ஸோ ஒய்க்கு ஒரு பாயிண்ட்ஸோ அது ப்ராப்ளமோ இல்லை இந்த ஃபங்க்ஷனை டிபெண்ட் பண்ணி நமக்கு கிடைக்கும். ஈக்குவேஷனா கிடைக்கலாம் இல்ல பாயிண்ட்ஸா கிடைக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணலாம், கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸை ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா fxx, அதாவது அந்த f டூ டைம்ஸ் எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். fxy, அதாவது ஒரு ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அப்புறம் ஒய்க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அண்ட் லாஸ்ட் ஒன் fyy, அதாவது ஃபங்க்ஷனை டூ டைம்ஸ் ஒய்க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அந்த fxx கேபிட்டல் ஏன்னு வச்சுக்கிறோம் இல்லை டினோட் பண்ணிக்கிறோம், fxy கேபிட்டல் பின்னு டினோட் பண்ணிக்கிறோம், fyy கேபிட்டல் சின்னு டினோட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் த்ரீ ஸ்டெப் ஜஸ்ட் டிஃபரன்சியேஷன் மட்டும் தான் பண்றோம். டிஃபரன்சியேஷன் பண்ணி ஜீரோக்கு ஈக்குவேட் பண்றோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ இங்க தான் நம்ம அந்த ஃபங்க்ஷன் எங்க மேக்ஸிமமா இருக்கு மினிமமா இருக்குன்னு ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ f of a comma b is a maximum value if ac minus b square greater than 0 and a less than 0. ஸோ என்னன்னா இந்த abc ஃபைண்ட் பண்றோம் இல்லையா, ஸோ இந்த இடத்துல நமக்கு நிறைய கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஒரே ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் தான் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. பேஸ்ட் அப் அந்த ப்ராப்ளம் நிறைய கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கிடைக்கலாம். ஸோ அப்படி கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல நம்ம என்ன செக் பண்ணணும், இந்த ஏசி மைனஸ் பி ஸ்கொயரை செக் பண்ணணும். அதுதான் இந்த எஃப் ஆஃப் ஏ கமா பி மேக்ஸிமம் வேல்யூன்னு கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1,2 நமக்கு ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடைக்குது. ஏவோட வேல்யூ 6x வச்சுக்கோம், பியோட வேல்யூ 6y, சியோட வேல்யூ 0ன்னு வச்சுக்கோம். ஸோ ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் நான் ஃபைண்ட் பண்ண போறேன். இந்த பாயிண்ட் இதான் எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ. எக்ஸுக்கு பதிலாக இந்த 1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்ப சப்ஸ்டியூட் பண்ணா என்ன ஆகும், ஏவோட வேல்யூ 6, ஒய்க்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த பியோட வேல்யூ 12, சி 0ன்றதுனால நம்ம எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போறது கிடையாது. ஸோ அப்ப 6 into 0 ஏசி இல்லையா மைனஸ் 12 ஸ்கொயர். ஸோ எனிதிங் 0 மல்டிப்ளை பண்ணா 0 ஆயிடும். ஸோ மைனஸ் 144. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெஸ் தேன் 0ன்னு வரும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஏசி மைனஸ் பி ஸ்கொயரை ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ பேஸ்ட் அப்பான் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் தான் நம்ம வந்து மேக்ஸிமம் மினிமம் சொல்லுவோம். ஸோ இந்த கண்டிஷன் பாருங்க, ஸோ ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் கிரேட்டர் தன் 0வா இருந்துச்சு, ஏ லெஸ் தேன் 0வா இருந்துச்சுன்னா, ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஏ வந்து கிரேட்டர் தன் 0 எக்ஸாம்பிளுக்காக சொல்றோம். பட் கண்டிஷன் என்ன, ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் கிரேட்டர் தன் 0வா இருந்து ஏ லெஸ் தேன் 0வா இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் மேக்ஸிமமா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? செகண்ட் பாருங்க, ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் கிரேட்டர் தன் 0வா இருந்து ஏவும் கிரேட்டர் தன் 0வா இருந்தா அந்த பர்டிகுலர் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் மினிமமா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? தேர்ட் ஒன் பாருங்க, ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் லெஸ் தேன் 0.
ஸோ லெஸ் தேன் ஜீரோவா இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் அந்த பர்டிகுலர் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல மேக்சிமமாவும் இல்லை மினிமமாவும் இல்லைன்னு அர்த்தம். மேபி அந்த கர்வ் இப்படி ஒரு ஃபிளாட் லைனாக கூட இருக்கும். அண்ட் லாஸ்ட் ஒன் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் ஜீரோவா இருந்தா நம்ம எந்த கன்க்ளூஷனுக்கும் வர முடியாது. அது மேக்சிமமா மினிமமா இல்லை அங்கே மேக்சிமம் இல்லையா மினிமம் இல்லையான்னு எந்த கன்க்ளூஷனுக்கும் வர முடியாது. அதுதான் லாஸ்ட் பாயிண்ட். ஸோ இந்த ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் கிரேட்டர் தேன் ஜீரோவா இருந்தா மட்டும்தான் நம்ம மேக்சிமமா மினிமமானு சொல்ல முடியும். எதை பேஸ் பண்ணி ஏவோட வேல்யூ லெஸ் தேன் ஜீரோவா இருந்தா மேக்ஸிமம் சொல்லலாம், ஏவோட வேல்யூ கிரேட்டர் தேன் ஜீரோவா இருந்தா மினிமம் வேல்யூன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல அது மேக்ஸிமமா இருக்கோ மினிமமா இருக்கோ அதை கொண்டு போய் நம்ம ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணா we will be getting maximum value minimum value. இங்க என்ன ஃபைண்ட் பண்றோம், இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல அந்த ஃபங்க்ஷன் மேக்ஸிமமா இருக்கு, ஆனா மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் பண்ணல. அந்த பாயிண்ட்ல அந்த ஃபங்க்ஷன் மேக்ஸிமமா இருக்கா மினிமமா இருக்கான்னு ஃபைண்ட் பண்றோம். எப்போ நமக்கு ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆகும், இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ல சம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுல இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணாதான் மேக்ஸிமம் பாயிண்ட் எந்த பாயிண்ட்ல மேக்ஸிமமா இருக்கோ அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். எந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல மினிமமா இருக்கோ அந்த பாயிண்ட்டை கொண்டு போய் நம்ம எஃப்ல சப்ஸ்டியூட் பண்ணா மினிமம் வேல்யூ கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த மேக்ஸிமம் மினிமம் ஃபைண்ட் பண்றதுக்கு சிம்பிள் ப்ரொசீஜர், ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே நம்ம ஈஸியா மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.